மேடம், உண்மைய சொன்னா வரி வருவாயை மட்டும் பிரிச்சு எடுத்துக்கிட்டு நாங்க போயிருவோம். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இல்லீகல் டிரான்சாக்சனு பிளஸ் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்ததுன்னு எல்லாத்துக்கும் சேர்த்து கேஸ் ஃபைல் பண்ணா உங்க மொத்த சொத்தையும் ஜப்தி பண்ண வேண்டியது வந்துடும். அப்புறம் நீங்க டைரக்டா கம்பி பின்னாடி போய் நிக்க வேண்டியது இருக்கும். இதுல நீங்க வருமானத்துக்கு அதிகமா சட்டவிரோதமா பணம் சம்பாதிச்சிருக்கீங்கன்னு எழுதி இருக்கு. அதை ஒத்துக்கிட்டு சைன் பண்ணுங்க. இல்ல சார். சார், உங்களுக்கு வேணும்னா ஒரு ஷேர் கொடுத்துறேன் சார். ஐயோ, ஷேரா? ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். மேடம், நேர்மைக்கு இன்னொரு பேர் இருக்கான்னு கேட்டா இந்த ஹரிச்சந்திராவை தான் சொல்லுவாங்க. டிபார்ட்மெண்ட்ல வேணா கேட்டு பாருங்க. எனக்கே லஞ்சம் கொடுக்க பாக்குறீங்களா? தப்பு தப்பு தப்பு. இதுக்கு என்ன ஃபைன் தெரியுமா? ஐயோ, மாட்டினா ஜெயிலு தான் நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சிருவோம். இப்ப சைன் பண்றீங்களா இல்ல? இந்தாங்க மேடம், பென், சைன் பண்ணுங்க. சார், கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு ஃபைன் கட்டணும்? நான் கட்டிடுறேன் சார். எல்லாத்தையும் சேஸ் பண்ணிடாதீங்க சார். ப்ளீஸ் விட்டுருங்க. அப்படியா? அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வேலை பண்ணணும். மகேஷ். ஓ, இப்பதான் என் அடையாளமே தெரியுதா? சின்னதா கலர் அடிச்சுட்டு வந்ததுக்கே உனக்கு என் அடையாளமே தெரியல. இதுல நான் மொத்தமா மாறி வந்திருந்தேன்னா என்ன பண்ணி இருப்ப?